இலக்கண பகுதி பார்க்கலாம். குற்றியலுகரம், குற்றியலிகரம் டஃபஸ்ட்டுன்னு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த டஃப்னஸ்ன்றது வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஈஸியான ஒன்று தான். பாருங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது எல்லாம் தான் சார்பெழுத்துக்கள். குற்றியலுகரம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. குழந்தை, வகுப்பு, பாக்கு. இப்போ இந்த 3 சொற்களையுமே குழந்தை, வகுப்பு, பாக்கு இதை சொல்லி பாருங்க. குழந்தை சொல்லும்போது கூ, உதடு கூஞ்சு வருதா? வகுப்பு சொல்லும்போது கிட்டத்தட்ட கூஞ்சு தான் வரும். பாக்கு சொல்லும்போது அந்த பாக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம். பாக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். குவிறதுங்கிறது கிடையாது. அப்போ இந்த குற்றியலுகர சொற்கள், குற்றியலுகரம் இதை பற்றி தான் பார்க்க. ஸோ அப்போ குற்றியலுகர சொற்கள் சொல்லுக்கு முன்னாடியும் இடையிலையும் வரும்போது முழுமையாக ஒலிக்கும். சொல்லுக்கு இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். குசுடு துபரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் இருந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ பார்க்கும்போது பாருங்க, சொல்லுக்கு முதலிலும் இடையிலும், முதல்ல சொல்கிறோம், இடையில சொல்கிறோம். சொல்லும்போது முழுசாக அந்த கூ அப்படிங்கிறது கேட்குது. அப்போ இதுக்கு ஒரு மாத்திரை. இதே இது பாருங்க, சொல்லுக்கு இறுதியில் கடைசியாக வரும்போது மாத்திரை அளவு குறைஞ்சிருச்சு. 1ல் இருந்து அரையாக வந்துருச்சு. அவ்வளோதான். சொல்லி பாருங்க. வகுப்பு, குழந்தை, பாக்கு சொல்லும்போது தெரியும். கு அப்படின்னு தான் சொல்லுவோம். பாக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ மாத்திரைனா என்ன? இயல்பாக கண்ணிமைக்கவோ கை சொடுக்கவோ ஆகக்கூடிய கால அளவை தான் மாத்திரைன்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் கண் இமைக்கும் போது அந்த எழுத்தை சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு மாத்திரை, கொஞ்சம் நீண்டுச்சுன்னா 2 மாத்திரை, சொல்ல ரொம்ப குறைவாக போச்சுன்னா அரை மாத்திரை. உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை, ஆயுத எழுத்திற்கு அரை மாத்திரை. அதே தான் இங்கே. தென் அடுத்து பாருங்கள், இதோட போதும், இது முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஃபுல் டெஃபினிஷன் தேவையில்லை. இந்த குசுடு துபுரை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லின எழுத்துக்கள் கசட தபர இருக்கு இல்லையா, இங்கே வந்து குற்றியலுகரம் வந்ததுனால குசுடு துபுருன்னு மாறி இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட்டு கிடையாது. அடுத்து பாருங்க, தனிக்குறள் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம் என்பர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. முற்றியலுகரம் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்ட ஒன்று. ஸோ தனிக்குறில் எழுத்து, தனிக்குறில் எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய வல்லின உகரம். இப்போ பாருங்க, இந்த புகு பசு இருக்குல்ல, இதை பார்க்கலாம். பூ அப்படிங்கிறது தனிக்குறில் எழுத்து தான். குறில் எழுத்து தானே புகு. ஸோ இந்த தனிக்குறில் எழுத்துக்கு, பூ அப்படிங்கிற தனிக்குறில் எழுத்திற்கு அடுத்து வரக்கூடிய வல்லின உகரம் கூ எடுத்துக்கிறோமா? குசுடு துபுரில் கூ எடுத்துக்கிறோம். இதுக்கு என்ன? புகு சொல்லும்போது கூ உதடு குவிதா, ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். இதே இது வல்லினம் இல்லாத உகரங்கள், உதாரணத்துக்கு மாவு எடுத்துக்கோங்க. குசுடு துபுரு அதில் வராது மாவு. இப்போ அந்த வல்லினம் இல்லாத உகரம் வரும்போது இது என்ன பண்ணும்? எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் முற்றியலுகரம். அவ்வளோதான். ஸோ ஓசை குறையக்கூடாது, குறையாமல் ஒலிக்கணும். அதுக்கு பேர் தான் முற்றியலுகரம். வல்லினம் அல்லாத உகரங்களும் இதே மாதிரி தான் ஓசை குறையாமல் ஒலிக்கும். அதுதான் உதாரணத்துக்கு மாவு, ஏழு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, குறில் எழுத்துக்கள். குறிலா இருக்கிறவங்க கரம்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. குறில் குட்டியாக இருந்தால் கரம். நெடில் எழுத்துக்கள் கான், ஆமீர் கான், ஷாருக் கான் இவங்களாம் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கான் அப்படிங்கிற எழுத்துல தான் நெடிலாக இருக்கிறவங்கள குறிப்போம், சொல்லுவோம். ஆயுதம், ஆயுதம்னாலே அக்கேனம், இந்த வார்த்தை படிச்சிருக்கிற ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு. அக்கேன் ஞாபகம் வச்சுப்பீங்க. இப்போ குறில் நெடில் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிறவங்கள காரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விவகாரமானவங்க காரம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்டியாக இருந்தால் கரம், கை சைஸுக்கு குட்டியாக தான் இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேற மாதிரி எப்படி ஞாபகம் வைக்கலாம், கான்செப்சுவலாக எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா அகரம், இகரம், உகரம் அப்படின்னு தான் சொல்லுவோம் குறில் எழுத்துக்களை. நெடில் நெட்டையாக இருந்தாங்கன்னா கான் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்டாக இருக்கிறவங்கள கான் நம்ம எப்படி பார்ப்போம்? கழுத்தை தூக்கி தானே பார்ப்போம். கான், காண்போம். ஸோ அமீர் கான், சல்மான் கான் இந்த மாதிரி நடிகர்களை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, குறில் நெடில் ரெண்டும் சேர்ந்து வந்துருச்சுன்னா காரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்துக்கு அக்கேனம். அவ்வளோதான். அடுத்து குற்றியலுகரத்தோட வகைகள், இது கூட ரொம்ப முக்கியமானது தான். எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இதில் பாருங்க, அந்த 6மே இங்கே இருக்குது. நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். இதில் நம்ம மார்க் பண்ணதை மட்டும் பாருங்கள். 1 மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி
3 மார்க் பண்ணியிருக்கோம். 1, 3. சரி, இது மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் முக்கியமானதா இருக்கும். மத்த எல்லாமே ஈஸியான ஒண்ணு. பாருங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம் பாருங்க. நெடில் எழுத்த தொடர்ந்து வரணும். இதுக்கு எதுக்குமே மெமரி பண்ணாதீங்க. அந்த எடுத்துக்காட்டுகள வச்சே நம்ம இலக்கணத்த முடிச்சிடலாம். பாருங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் எழுத்து பா அப்படிங்கிற அந்த தனி நெடில தொடர்ந்து. தனி நெடில்னா என்னது? ஒரே ஒரு அந்த எழுத்து மட்டும் நெடில் எழுத்து மட்டும் வரும். பா. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த குசுடு துபுரு வருது இல்லையா? ஸோ குசுடு துபுருங்கிறது குற்றியலுகர சொல். இது தொடர்ந்து வந்துச்சுன்னா இது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகே, ஆஸ் யூசுவல் பார்த்தோனே புரிஞ்சிருச்சு. என்ன முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும். ரொம்ப 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 முக்கியம். இப்படி கண்டிஷன்ஸ் குடுத்தாங்கன்னா, அத விட்றாதீங்க. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நெடில் தொடர் குற்றியலுகரம் கண்டிப்பா ஈரெழுத்து சொற்களாக மட்டும் தான் அமையும். இப்ப பாருங்க, ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நெடில் ஹைட்டா இருக்கிறவங்கள பார்க்குறோம். 2 கண்ணாலையும் தான் பார்ப்போம். நெடிலா இருக்கிறவங்கள பார்க்குறோம்னா, 2 கண்ணால தான் அவங்கள பார்ப்போம். அப்ப ஈரெழுத்து சொற்கள் அவ்வளோதான். ஆயுத தொடர் குற்றியலுகரம் எப்படி ஞாபகம் வைக்கலாம்? ஒண்ணுமே இல்ல. ஆயுத எழுத்த தொடர்ந்து வந்துச்சுன்னா, அது ஆயுத தொடர் குற்றியலுகரம். படிக்கவே வேண்டாம். உயிர் தொடர் குற்றியலுகரம் பாருங்க. தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும். இது மட்டும் தான் நீங்க மெமரி பண்ணணும். இப்படி வந்துச்சுன்னா, இது உயிர் தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்து. அடுத்து வன்தொடர் பாருங்க. வல்லின மெய் எழுத்த தொடர்ந்து வந்துச்சுன்னா வன்தொடர். மென்தொடர் குற்றியலுகரம்னா மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வந்துச்சுன்னா மென்தொடர். இடைத்தொடர் அப்படின்னா இடையின எழுத்துக்கள். கசர தவற, ஞரண நமன, எரள வளல 6th படிச்சிருப்போம் இல்லையா? இந்த எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் படிச்சிருப்போம். இது முக்கியமானது. அவ்வளவே தான். ஸோ எடுத்துக்காட்டுக்கு இலக்கணத்தை வச்சு படிங்க. இப்போ நம்ம சொன்ன 2 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றியலுகரம், நெடில் தொடர்னா என்ன, உயிர் தொடர்னா என்ன, நம்ம ஹைலைட் பண்ணியிருக்க வார்த்தையை மட்டும் படிங்க போதும். அதே மாதிரி எத்தனை வகை? 6 வகை. அதே மாதிரி இந்த கரம், காரம், கான் பார்த்தோம் இல்லையா? இந்த ஷார்ட்கட்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றியலுகரத்தில் திரும்பவும் சொல்கிறேன், முற்றியலுகரம் முக்கியமானது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. எக்ஸாம்பிளோட தான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து தெரிந்து தெளிவும் பாருங்கள். இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. பார்த்துக்கோங்க. இவ்வ தொடர்ந்து வரக்கூடிய சொற்கள் கிடையாது. முக்கியம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஸோ இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இடையில வந்தா சுடுசோறு கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட். இடையில வந்துச்சுன்னா சுடுசோறு கிடையாது. அவ்வளோதான். அடுத்து குற்றிய லிகரம் பாருங்க. தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கக்கூடிய இகரம் தான் குற்றிய லிகரம்னு சொல்லி சொல்லுவோம். குற்றிய லிகரத்திற்கான பிரித்தெழுதுக பாருங்க. சிலபஸில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்குது. இதை கூட கேட்கலாம். ஹூ நோஸ். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. உமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம். அடுத்து பாருங்க. குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். இது என்ன ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. குற்றியலுகரம் குற்றிய லிகரம்னு இங்கே படிக்கிறோம். பாருங்க, இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு என்னன்னு பார்க்கலாம். குற்றிய லுகரம் முதல்ல பார்த்தோமா? இப்போ பார்க்குறது குற்றிய லிகரம். லு அப்படின்னா உ அதானே. லி அப்படின்னா இல் கூட்டல் ஈன்னு தானே பிரிப்போம். இதே தான். அப்படிங்க பாருங்க. உகரம் இகரமாக மாறிடுச்சு. அதான் குற்றிய லிகரம். வேற ஒன்றும் இல்லை. கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது. தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பிரித்தெழுது சேர்த்தெழுதுகளை கேட்கலாம். நாடு கூட்டல் யாது நாடியாது. உகரம் இகரமாக மாறிடுச்சு. முதல்ல குற்றிய லுகரம் பார்த்தோம். இப்போ குற்றிய லிகரம் பார்க்குறோம். அவ்வளோதான். எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. அடுத்து பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மியா அப்படின்னா அசைச்சொல். இதை கூட கேட்கலாம். பொருள் சொல்லும் பொருளும்ல கூட கேட்கலாம். மியா என்பதன் பொருள் அசைச்சொல். கேன்மியா சென்மியா பார்த்து வச்சுக்கோங்க. இல் வர்றதுனால கேன்மியா சென்மியா. கேள் கூட்டல் மியா கேன்மியா 3 சுழின்னு வருது. செல் கூட்டல் மியா சென்மியான்னு வருது. இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் முக்கியமான ஒன்று, குற்றிய லிகரம் தற்பொழுது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. முக்கியம். இலக்கியத்தில் தான் யூஸ் பண்ணுறோம். எங்கேயாவது கென்மியா சென்மியான்னு பார்த்துருப்போமா? நோ, நாட் தட். ஸோ நம்ம இலக்கியங்களில் தான் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.